அர்ச்சனாவின் பிறந்தநாள் பார்ட்டியில் நடந்த சம்பவங்கள் மற்றும் ராஜேஷின் உண்மையை வெளிப்படுத்தியதால் லாவண்யாவின் இதயம் உடைந்து அலுவலகத்தை விட்டு விலகி சென்றாள். 3 நாட்களாக லாவண்யா அலுவலகம் வரவில்லை. அவளது ரகசிய காதலனாக இருந்த கார்த்திக்கிற்கு இது பெரும் மன அழுத்தத்தை கொடுத்தது. கார்த்திக் பலமுறை லாவண்யாவுக்கு அலைபேசியில் அழைத்தாலும் அவள் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கார்த்திக் ராஜேஷை தன் அறைக்கு அழைத்தான். ராஜேஷ், லாவண்யா ஏன் 3 நாட்களாக அலுவலகம் வரவில்லை? அவள் நிலவரம் என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா? ராஜேஷ் கார்த்திக்கின் முகம் பார்த்து பேசாமல் தொழில்முறை மரியாதையுடன் பதிலளித்தான். சார், லாவண்யா கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரது உடல்நிலை சரியில்லை என்று ஒரு செய்தியை அலுவலகத்திற்கு அனுப்பியிருந்தார். அதன் பிறகு எனக்கு எதுவும் தெரியாது. ராஜேஷ் லாவண்யாவின் காதலை மறுத்ததில் கார்த்திக் எவ்வளவு வலியுடன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு லாவண்யாவுக்கு நெருக்கமான நண்பனாக அவளை கார்த்திக்கிடமிருந்து விலகி ஆறுதல் அளிக்க ராஜேஷ் முடிவு செய்தான். ராஜேஷ் லாவண்யாவை தினமும் தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் கூற ஆரம்பித்தான். அவனது நோக்கம் காதலை திணிப்பது அல்ல, மாறாக அவளுக்கு ஒரு நல்ல நண்பனாக, கார்த்திக்கின் துரோகத்திலிருந்து அவளை மீட்கும் ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. இந்த நெருக்கம் லாவண்யாவிற்கு மிகவும் உதவியாக இருந்தது. 1 வார விடுமுறைக்கு பிறகு லாவண்யா அலுவலகம் திரும்பினாள். அவள் வந்த முதல் நாளே ஒட்டுமொத்த அலுவலகத்தின் பார்வையும் அவள் மீதும் கார்த்திக்கின் மீதும் இருந்தது. ஆனால் லாவண்யா பழைய லாவண்யாவாக இல்லை. அவள் கார்த்திக்கை அறவே புறக்கணித்தாள். அவள் தனது மேஜைக்கு வந்தபோதும் கார்த்திக்கின் அறை வழியாக சென்ற போதும் அவள் ஒரு முறை கூட நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை. அவளது முகத்தில் இருந்த வலிமையான மனவிலகல் கார்த்திக்கின் இதயத்தை பிளந்தது. ராஜேஷ் இப்போது லாவண்யாவின் நிரந்தர நண்பனாக மாறிவிட்டான். இருவரும் எப்போதும் ஒன்றாக இருந்தனர். லாவண்யாவும் ராஜேஷும் சேர்ந்து லஞ்சு சாப்பிடுவது, காஃபி பிரேக்கில் சிரித்து பேசுவது, அலுவலக வேலைகளை பற்றி விவாதிப்பது என அவர்களின் நெருக்கம் அதிகரித்தது. கார்த்திக் தனது அறைக்குள் இருந்து இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு பெரும் பொறாமை தீ மூண்டது. லாவண்யா மற்றவருடன் இவ்வளவு நெருக்கமாக பழகுவது அவனது காதலை அவமானப்படுத்துவது போல் இருந்தது. கார்த்திக்கின் மனம், அவள் என்னை தண்டிப்பதற்காக இப்படி செய்கிறாளா? ராஜேஷ் அவளுடன் எதற்காக இவ்வளவு நேரம் பேசுகிறான்? லாவண்யா என் மனைவி, இன்னொருவன் அவளுக்கு ஆறுதல் அளிப்பதா? அவள் என்னை நிராகரித்துவிட்டு ராஜேஷை ஏற்றுக்கொள்வாளா? கார்த்திக்கின் மனதில் இருந்த இந்த கேள்விகள் அவனது சிஇஓ அதிகாரத்தை ஆட்டம் காண செய்தது. அந்த சூழ்நிலை மேலும் சிக்கலானது. அர்ச்சனாவின் சகோதரி அனிதா அந்த அலுவலகத்திற்கு வந்தாள். அவள் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டிலிருந்து வந்திருந்தாள். அனிதா அர்ச்சனாவின் சகோதரியாக இருந்தாலும் அவளுக்கு அர்ச்சனாவை போல் உரிமையாளரின் மகள் என்ற திமிர் துளியும் இல்லை. அவள் மிகவும் எளிமையாகவும் கலகலப்பாகவும் எல்லாரிடமும் சாதாரணமாக பேசக்கூடியவளாகவும் இருந்தாள். அனிதா வந்தவுடன் லாவண்யா மற்றும் ராஜேஷின் குழுவில் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். லாவண்யா, உங்கள் வேலை மிகவும் துல்லியமாக உள்ளது. நான் இப்போதுதான் இந்த கிளைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் இருவரும் எனக்கு வழிகாட்ட வேண்டும். ராஜேஷ், நிச்சயமாக அனிதா, நான் உங்களுக்கு உதவுகிறேன். லாவண்யா அர்ச்சனாவின் சகோதரி அனிதா இவ்வளவு எளிமையாக பழகுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். லாவண்யா, ராஜேஷ், அனிதா ஆகிய மூவரும் ஒன்றாக லஞ்சு சாப்பிடுவது, வேலைகளை பற்றி பேசுவது என்று ஒரு புதிய நட்பு வட்டம் உருவானது. இது லாவண்யாவுக்கு கார்த்திக்கின் நினைவுகளிலிருந்து விலகி செல்ல உதவியது. லாவண்யா, ராஜேஷ், அனிதா மூவரும் லஞ்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது கார்த்திக் அவர்களை நோக்கி வந்தான். அவனது முகம் இறுக்கமாக இருந்தது. அர்ச்சனாவின் சகோதரி அனிதா அவளுடன் இருப்பதால் கார்த்திக்கால் வெளிப்படையாக கோபத்தை காட்ட முடியவில்லை. அனிதா, நீ இங்கு வேலைக்கு வந்தது மகிழ்ச்சி. உங்கள் வேலையில் ஏதாவது தேவை என்றால் என்னிடம் கேள் என்று சொன்னான். அனிதா, நன்றி கார்த்திக் அண்ணா என்று சொன்னாள். லாவண்யா, இந்த முக்கியமான ஃபைலை என் அறைக்கு எடுத்து வாருங்கள் இப்போதே. லாவண்யா அவன் கண்களை பார்க்காமல் எழுந்து சென்றாள். இது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட அழைப்பு அல்ல. இது அவனது பொறாமை வெளிப்படுத்தும் விதம். கார்த்திக்கின் அறைக்குள் லாவண்யா நுழைந்த போது கார்த்திக் கோபத்துடன் எழுந்து நின்றான்.
நீ ஏன் என்னை பார்க்க மறுக்கிறாய் லாவண்யா? ஏன் ராஜேஷுடன் இவ்வளவு நெருக்கம்? என் காதலை கொன்றுவிட்டு இனி நீ ராஜேஷுடன் புதிய வாழ்க்கையை வாழப்போகிறாயா? உங்கள் காதலா? அது பொய்யாகிவிட்டது கார்த்திக். உங்கள் வைர மோதிரம், உங்கள் திருமணம், உங்கள் குடும்ப பிணைப்பு எல்லாமே உங்கள் காதலை விட உங்களுக்கு முக்கியம். நான் என் வேலையில் கவனம் செலுத்துகிறேன். ராஜேஷ் என் நண்பன். உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை? ராஜேஷ் உன் நண்பன் அல்ல லாவண்யா. அவன் உன்னை காதலிக்கிறான். நீ என்னை நிராகரித்த போது நான் உடைந்து போனேன். நான் உன்னை என் மனைவியாக்க விரும்பினேன். ஆனால் நீ இப்போது அவனை தேடி செல்கிறாய். அவனது அன்பை பெறுவதற்கு நீ என்னை அவமானப்படுத்துகிறாயா? அவனது கண்களில் கோபம், பொறாமை, ஆழ்ந்த காதல் ஆகியவை கலந்திருந்தன. லாவண்யா கார்த்திக்கின் அருகில் நெருங்கி சென்றாள். நான் யாரையும் அவமானப்படுத்தவில்லை கார்த்திக். நீங்கள்தான் என் காதலை அவமானப்படுத்தினீர்கள். உங்கள் திருமணம் நடக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் நிறுவனத்துடனும் மகிழ்ச்சியாக இருங்கள். நான் உங்களை நம்பவில்லை. லாவண்யா அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.